இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ராசி என்ன ராசிங்கிறத பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கன்னி ராசிய பத்தி பல வீடியோக்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கன்னி ராசிகள்னா கன்னிகள் வந்து குவிவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்து அந்த ராசியில எப்பவுமே இருக்கு. அந்த ராசியில உள்ளவங்க எப்படி இருப்பாங்கங்கிறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கன்னி ராசிய பொறுத்தவரைக்கி அவங்க எப்படி இருப்பாங்கன்னா எப்பவுமே வந்து நீட்டா ட்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. இன் பண்ணி, டக் இன் பண்ணி, நல்ல ஆர்னமெண்ட்ஸ் போடணும். அந்த மாதிரி ஒரு நினைக்கிற ஒரு ராசிக்காரர்கள் தான் இந்த கன்னி ராசிக்காரர்கள். இந்த கன்னி ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கி, கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும்னா, அவங்க வந்து நல்லா படிப்பாங்க. பிளஸ்ஸு எந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல அடாப்ட் ஆயிருவாங்க ஈஸியா. அதுதான் கன்னி ராசிக்காரர்கள். சூழ்நிலைக்கு ஏத்தவாறு தன்னை மாத்தி அவங்க வந்து அடாப்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுனாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இவங்களும் நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாத பட்சத்தில, "நீ என்னைக்கு என்னைய அப்படி பண்ணுனல்ல, அதனால ஒரு ரிவெஞ்ச் வைக்கணும்னு" சொல்லி நம்மால அத எளிதில மறக்க மாட்டாங்க. ஏன்னா, இவங்க கொஞ்சம் ஞாபக சக்தி அதிகமா உள்ள ராசிகள்ல இவங்களும் ஒருத்தர்ங்கிறனால, ஏதாட்டும் ஒரு சம்பவம் நடந்தா டக்குன்னு மறக்க மாட்டாப்ல. அதையே அப்படி வஞ்சகமா வச்சுக்கிட்டு இருப்பாப்ல. இவர்களுக்கு காதல் கைகூடுமான்னு கேட்டா கைகூடும். இவங்க மற்ற எல்லாத்துலயுமே கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சனை இருக்காது. திருமணத்தில தான் இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, லவ் பண்ணி கூட கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு ஒரு சிறிய உதாரணமா நம்ம என்ன சொல்லலாம்னா, ஒரு ஆளுக்கு கிரிக்கெட்னா பிடிக்கும். ஒரு ஆள் கிரிக்கெட்டே பத்தினா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். 2 பேரும் திருமணம் பண்ணிருவாங்க. திருமணம் பண்ணதுக்கப்புறம் இவன போய் நம்ம பண்ணோமா? அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நம்மாளு நினைப்புக்குள்ள தான் இவனையா கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற மாரி ஒரு நெகட்டிவ் திங்கிங்ல யோசிப்பாங்க. மற்றபடி எல்லாமே அவங்களுக்கு வந்து சிறப்பா தான் இருக்கு. கஜகேஸ்வர யோகம் வரணும்னா, சந்திரன், குரு இருந்தா 1, 3 அந்த இடங்கள்ல இருக்கும்போது, நல்ல கஜகேஸ்வர யோகம் வந்து அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு. இவங்க வந்து கொஞ்சம் கோபத்தை கொஞ்சம் குறைச்சுக் கொள்வது நல்லது. பட்டு பட்டுன்னு நினைக்கிறதெல்லாம் பேசக்கூடாது. அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல அடாப்ட் ஆயிருவாங்க. அதனால அந்த பிரச்சனைகள்லாம் இல்ல. மத்தபடி எல்லாமே இவர்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்கு. நல்ல ஒரு